நம பார்வதீவதையே. திருவருளும் குருவருளும் முன்னிற்க. நாம் தொடர்ந்து உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திர நூலினை திருவருள் துணையினாலே நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலே சென்ற வகுப்பிலே 34வது செயலினை பார்த்தோம். ஓங்காரத்தினுடைய பொருளை பார்த்தோம். இப்போது ஊன நடனம் ஞான நடனம். ஊன நடனத்தை ஊன நடனம் காட்டுவித்தவா உருகி நான் உன்னை பருக வைத்தவா, ஞான நடனம் காட்டுவித்தவா நையர் வையகத் உடைய வச்சையேன்னு நம்ம திருவாசகத்தை படிச்சுக்கிறோம். இப்போ இந்த ஊன நடனம்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இதான் 35வது செய்யுள். ஊன நடனம் தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர் பதத்தின் உற்றதிரோதும் முத்தி நான்றா மலர்பதத்தே நாடு. தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு என்கின்ற இந்த செய்யுள். இந்த செய்யுளுடைய பொருளை இப்போ பார்க்க போகிறோம். தெளிவுரை. உடுக்கு ஏந்திய வலது திருக்கரத்தில் படைத்தலையும் அமைந்த அவைய வலது திருக்கரத்தில் உயிரை நெகிழச் செய்யும் காத்தலையும் பரவலாக பேசப்படும் அக்னி ஏந்திய இடது திருக்கரத்தில் அழித்தலையும் அழுத்தமாக ஊன்றியிருக்கின்ற வலது திருவடி தாமரையில் பொருந்திய மறைத்தலையும் தூக்கிய இடது திருவடி தாமரையில் அருளுதலையும் ஆகிய 5 தொழில்களையும் ஊன நடனத்தில் அம்பலவாணன் ஆற்றுவதை உணர்வாயாக. அம்பலக்கூத்தன் அதாவது உடுக்கை ஏந்திய திருக்கரத்தில் எது படைத்தலையும் அதை நம்ம இப்போ நம்ம போன இதுலேயே பார்த்துட்டோம். அதை உடுக்கை ஏந்திய திருக்கரத்தை படைத்தலையும், அப்புறம் அவனுடைய அபயகஸ்தமாகிய கரத்தை காத்தலாகிய தொழிலையும், இடது அக்னி ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய திருக்கரம் அழித்தலாகியதையும் ஒடுக்குதல்னு சொல்லணும். அதை அழித்தல் என்பதை காட்டிலும் ஒடுக்குதல் என்பது சால சிறந்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஒடுக்குதலையும் தூக்கிய திருவடி அருளலையும் ஊன்றிய திருவடி மறைத்தலையும் செய்கின்றது. இதைத்தான் நம்ம பார்த்தோம். அதுதான் இந்த இதில் சொல்லிட்டீங்க. சரி. அம்பலக்கூத்தன் திருக்கூத்து நாம் உலக இன்பங்களை நுகர்வதற்கு துணை செய்கிறது, உலகை விடுத்து வீடு அடைவதற்கு துணை செய்கிறது. இவ்விரு நிலைகளிலும் ஒரே நடனம் துணை செய்வதால் உலகில் இன்பத்திற்காக செய்யும் பொழுது அதனை ஊன நடனம் என்றும், வீடு பேறு துணை செய்யும் போது அதனை ஞான நடனம் என்றும் கூறுவர். 2 நடனம் தான், ஊன நடனம் ஞான நடனம். ஊன நடனம் ஒன்றும் இல்லைப்பா, இகத்தில் ஊன நடனம், பரத்தில் ஞான நடனம். இகப்பர சுகத்தை யார் தள்ளுவா? படின்னு இருக்கிறேன். இப்போ நான் ஒரு திருமணம் பண்ணி ஒரு இல்லறத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு என்ன நடனம்? ஊன நடனம். அவன் திருவடி பேர் அடையிறதுக்கு ஒரு நடனம். அவன் திருவடி தான் எனக்கு வேணும்பா, இந்த உலகமே எனக்கு வேண்டான்னா அப்போ ஞான நடனம். ஊன நடனம் என்பது இதுக்கே ஊனன்னு வச்சாங்க. உலகத்தை நோக்குவது இழிவு, அவன் திருவடியை மட்டுமே நோக்குவது தான் செழிப்பு. ஆமாவா இல்லையா? ஆமாம். உலக என்பது சிற்றறிவு, சிற்றறிவுக்கு சிறு தொழில், அவங்களுடைய திருவடி அழிவதற்கு பெருந்தொழில் பேரறிவு. அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த விஷயம். ஊன நடனம் ஞான நடனம் என்னன்றதை இப்போ ஊன நடனத்தை இப்போ என்னன்னு பார்த்துட்டோமா இல்லையா? இவ்வளோதான். ஊன நடனத்தை ஏன் ஆடுகிறான்னா, இந்த அம்பலக்கூத்தின் திருக்கூத்து நாம் உலக இன்பங்களை நுகர்வதற்கு துணை செய்கிறது. அதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போது இந்த காலத்தில் சுவாமி படைக்கிறான். இப்போ உயிரை படைச்சிட்டா மட்டும் போதுமா? படைத்துட்டா போதுமா? அது என்ன பண்ணணும்? காக்கணும். அது எந்த அபயகாரம் செய்யுது. இப்போது ஒரு குழந்தை பிறகுது, அப்புறம் அதை காத்து வளர்த்து ஆளாக்கணும் எல்லாம். அப்போ அதை காக்கிறான். காத்து கொண்டே இருக்கும் போது அதுக்கு என்ன செய்கின்றான்? அருளலை செய்கின்றான். எதுக்கு அருளுகின்றான்? அந்த உயிர் செழுமை அடையணும், மேலும் மேலும் ஞானத்தை பெறணும்ல. ஞானத்தை எது கொடுக்குது? அருளல் தான் கொடுக்குது. சரி, அதுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது சுவாமி நேரடியாக வந்தால் அந்த குழந்தை வினையை முழுசாக முடிக்க முடியுமா? முடிக்க முடியாது. ஒரு அம்மா பள்ளிக்கூடத்தில் குழந்தை விட்ட பிற்பாடு கூடவே இருந்தால் அந்த குழந்தை அந்த கல்வியிலே தேர்ச்சி பெறுமா? பெறாது. அந்த குழந்தையை கல்வியிலே விடுத்து
தாய் மீண்டும் இல்லறத்துக்கு வந்தாதான் அந்த குழந்தை அந்த கல்வியிலே தன்னுடைய முனைப்பை காட்டி தன்னுடைய கவனத்தை செலுத்தி கல்வியிலே மேம்படுவது போல அப்போ தாய் தன் குழந்தையிடமிருந்து மறைந்து அவன் தேர்ச்சி அடைவதற்காக செய்யக்கூடியது தான் அந்த மறைந்திருத்தல். அந்த மறைத்தலை செய்கின்றான். தன்னை காட்டாது உலகத்தை காட்டுகின்றான். அதுக்கு தான் மறைத்தல். சரி, இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்தால் போதுமா? அந்த உயிர் களைப்புடுகிறதுல அப்போது அதை ஒடுக்கி வேறொரு உடலை தருகின்றான். அது புனிதமாக ஒடுக்குகின்றான். அதான் அந்த அழித்தல். அப்போது உயிர்கள் தன்னை அடைய வேண்டும் என்று சொன்னால் உயிர்கள் வினையை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னை மறைத்து உலகத்தை காட்ட வேண்டும். அப்பொழுது அவன் ஆடக்கூடிய திருக்கூத்திற்கான பெயர் ஊன நடனம். புரிஞ்சுச்சா? உயிர்கள் வினையை கழித்தால் தானே முக்தி. இந்த டெஃபினேஷன் புரிஞ்சுச்சா? உயிர்கள் வினையை கழித்தால் தான் முக்தி. அப்போ வினையை உயிர்கள் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் தன்னை மறைத்து உலகத்தை காட்ட வேண்டும். அப்படி தன்னை மறைத்து உலகத்தை காட்டுவதற்கு ஊன நடனம்னு பெயர். அவ்வளவுதான். உயிர்கள் வினையை கழிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். உயிர்கள் வினையை கழிக்க வேண்டுமானால் இறைவன் தன்னை மறைத்து உலகத்தை காட்ட வேண்டும். அது செகண்ட் பாயிண்ட். அப்போது தன்னை மறைத்து கொண்டு உலகத்தை காட்டும் பொழுது அவன் வடிவத்தில் இருக்கின்றான். அதற்கு பெயர் ஊன நடனம். புரிஞ்சுதா? இவ்வளோதான் இந்த செய்தி. இறைவன் தன்னை மறைத்து உலகத்தை காட்டக்கூடிய நடனத்திற்கு ஊன நடனம்னு பெயர். இவ்வளோதான் இந்த செய்தி சொல்லுங்கள். இத்தோடு இந்த செயலை நிறைவு செய்து கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.